நீங்க அமிலத்தை சேர்க்கிறதால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் நடக்காது. பாதிப்புன்னு சொல்றது வந்து அதுல நிகழ்ற எஃபெக்ட், தாக்கம், அதான் சொல்றேன். இது வந்து உதாரணத்துக்கு PbI2 சொன்னாலும் இந்த அந்நியன் எந்த ஒரு வண்ணமிலத்தின் பகுதியாக இருந்தாலும் அதுக்கு இதுதான் நடக்கும். ஏன்னா அது முற்றாக புரோத்தனை இழக்கக்கூடியது. அப்ப அதுக்கு நாங்க H+ சேர்த்தா சேர்த்தெழுதி பிரியோசனம் இல்லை, திருப்பி அயனாக்கம் அடையும். சரி, இப்ப நாங்கள் SO4 2- C2O4 2- பார்ப்போம். இந்த C2O4 2- புரோத்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியது HC2O4- ஆகும். SO4 2- ஒரு புரோத்தனை ஏற்கிற ஆற்றல் இருக்கு, ஆனால் மிகச் சொற்பம். HSO4-. சரியா, இவர் வந்து தொடர்ச்சியா இவரா மாறுவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. இது உடனடியாக பிரிஞ்சு திருப்பி SO4 2- H+ ஆக மாறும். இவருக்கும் இந்த சமநிலை இருக்கு. இவரோட ஒப்புடைக்குள்ள இவர் பிரிகிற அளவு குறைவு. அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. C2O4 2- C2O4 2- C2O4 2- ஒரு புரோத்தனிற்கு உயர் நாட்டத்தை உடையது. உயர் நாட்டத்தை உடையது. உயர் நாட்டத்தை உடையது. அதான் இது. இதுக்கு இன்னொரு புரோத்தன் அவ்வளவு நாட்டம் குறைஞ்சது. இந்த மூளை இயல்பு C2O4 2- கூட, Hc2O4- கூட. அப்ப C2O4 2- ஒரு புரோத்தனுக்கு உயர் நாட்டத்தை உடையது. இரண்டாவது புரோத்தனுக்கு தாழ் நாட்டத்தை உடையது. தாழ் நாட்டத்தை உடையது. இரண்டாவது புரோத்தனிற்கு தாழ் நாட்டத்தை உடையது. இரண்டாவது புரோத்தனிற்கு தாழ் நாட்டத்தை உடையது. இதுல முதலாவது புரோத்தனுக்கு உயர் நாட்டம் இருக்கிறதாலே இந்த தாக்கம் நடக்கும். சமநிலையில இருந்து C2O4 2- அகற்றப்பட்டா காணும் தானே, இது என்ன செய்யும்? சமநிலை வந்து தகரும். சரி, அப்ப தொடர்ந்தலை கொண்டுவோம். எனவே வண்ணமிலத்தை
எனவே வெண்ணமிலத்தை PbC2O4 இன் நிரம்பல் கரைசலுக்கு எனவே வெண்ணமிலத்தை PbC2O4 இன் நிரம்பல் கரைசலுக்கு எனவே வெண்ணமிலத்தை PbC2O4 இன் நிரம்பல் கரைசலுக்கு வெண்ணமிலத்தை PbC2O4 இன் நிரம்பல் கரைசலுக்கு சேர்ப்பதால் PbC2O4 இன் கரைதிறன் அதிகரிக்கும். PbC2O4 இன் கரைதிறன் அதிகரிக்கும். இது ஒரு காலி கொள்ளுங்க. C2O4 2- வந்து முதலாவது புரோத்தன் H3O+ எழுதலாம். நான் H+ போட்டுக்கொண்டு உயர் நாட்டம் உடையது HC2O4-. இது தொடர்ச்சியாக அமிலம் சேர்க்கப்பட்டால் இது இந்த திசையில தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும். இவற்றை சரிவை குறைக்கிறதுக்காக அது எப்ப சமநிலை போடலாம்ன்றது நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்க. சமநிலை போட்டதுன்னா பிழை. ஏன் இது மென்னமிலம் தான். இதுக்கு 2வது அயனாக்கம் இருக்குதான். இதுல இருந்து வந்த HC2O4க்கு இன்னொரு புரோத்தன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் ஒப்பீட்டு ரீதியில் இதை விட இது குறைவு. H2C2O4 அமிலம் தொடர்ச்சியாக சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தால் ஒரே திசையில இந்த தாக்கம் என்ன செய்யும்? தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அப்ப PbC2O4ல இருந்து வந்த C2O4 2- அகற்றப்படுவதால தொடர்ந்து PbC2O4 வந்து கரையும். நாங்கள் இங்க சொன்ன விஷயம் இதுதான். இந்த C2O4 2- ஒரு புரோத்தனுக்கு உயர் நாட்டம் உடையது, இதுக்கு தாழ் நாட்டம் உடையதுன்னு சொன்னால் இது இந்த மூளை இயல்பை விட இது இந்த மூளை இயல்பு குறைவென்ற அர்த்தம். அப்ப மூளை இயல்பு வந்து கீழே போட்டு கொடுக்கும். மூளை இயல்பு C2O4 2- உயர்வு HC2O4- மூளை இயல்பு. இதான் மேல சொன்ன வசனம். இந்த வசனம் இதுல இருக்கிறதா? சரியா? இப்ப நாங்கள் PbSO4 என்ற நிரம்பல் கரைசலை பார்த்தால் அடுத்தாலே கொண்டு போறோம். PbSO4 நிரம்பல் கரைசலுக்கு PbSO4 நிரம்பல் கரைசலுக்கு PbSO4 நிரம்பல் கரைசலுக்கு இது வெண்ணமிலத்தை சேர்க்கும் போது பின்வரும் தாக்கம் நிகழும். SO4 2- H+ HSO4-. ஆனா இந்த தாக்கம் அதிக அளவு இடதுபுறம் சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அமில இயல்பு கூட. H2C2O4 HC2O4 அமில இயல்பை விட
HSO4 மைனஸ் அமில இயல்பு கூட. இது அதிக அளவு பிரிகிற திசையில தான் இருக்கு. ஆனா இதுக்கு இரண்டாவது புரோத்தன் மீது நாட்டம் இல்லை என்றே சொல்லலாம். இது இரண்டாவது புரோத்தன் மீது நாட்டம் இல்லை. நாங்கள் H2SO4 திருப்திக்கு எழுதினாலும் H2SO4 ஒரு வெண்ணமிலம். இது உடனடியாக H+ ஆகவும் HSO4 மைனஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். இங்க இரண்டாவது நாட்டம் இருக்கு, ஆனா குறைவு. இதுக்கு இரண்டாவது நாட்டமே இல்லை. அதனால்தான் HSO4 மைனஸ் தாங்கள் தொழிற்பாட்டை காண்பிக்கல. என்ன அமிலத்துக்கு தாங்கும் தன்மை அற்றது. இந்த தாக்கத்தை ஒன்றென்று நாங்கள் குறிப்பிட்டால் இந்த தாக்கத்தோட ஒப்புடைக்குள்ள இது அதிகம் இடப்புறம் சார்ந்ததாக இருக்கும். காரணம் இவரை விட இவருக்கு அமில இயல்பு கூட. சரியா? இந்த ரெண்டு தாக்கம் பண்ணிட்டு முதலாவது தாக்கத்தை தாக்கம் ஒன்று வச்சு கொள்ளுவோம். அப்ப கீழே கொள்ளுவோம். சமநிலை தாக்கம் 1 சமநிலை தாக்கம் 1 C2O4 2 C2O4 2 C2O4 2 சமநிலை தாக்கத்துடன் ஒப்பிடும்போது C2O4 2 சமநிலை தாக்கத்துடன் ஒப்பிடும்போது இவரோடு ஒப்பிடைக்கல இவருடைய சமநிலை தாக்கம் இது அதிக அளவு இடதுபுறம் சார்ந்தாக இருக்கும். சமநிலை தாக்கத்துடன் ஒப்பிடும்போது இடதுபுறம் சார்ந்தது. ரசாயன சமநிலை இந்த பதங்கள் பயன்படுத்தி இருப்பீங்க. சமநிலை தானம், இவருடைய சமநிலை தானம் இங்கால நகர்றதை விட இவருடைய சமநிலை தானம் அதிக அளவு நகர். காரணம் அமில இயல்பு இதை விட இதுக்கு கூட. இதையோருக்கு ஒப்பிட்டுக் கொள்ளுங்க. அமில இயல்பு H2SO4 உயர்வு H2C2O4 விட. மூல இயல்பு SO4 2 விட C2O4 2 உயர்வு. அப்ப இவர் ஒரு புரோத்தனை ஏற்கிறதிலும் பார்க்க இவர் ஏற்கிற ஆற்றல் குறைவா இருக்கு. அதான் சொல்லுங்க. அப்ப இந்த சமநிலையில இது இடதுபுறம் சார்ந்தா இருக்கும், இது அப்படி இல்லை, வலதுபுறமாக இருக்கும். அப்ப இது அதிக அளவுல HC2O4 2 தோற்றுவிக்க, இது அப்படி பெரிய அளவுல தோற்றுவிக்காது. அப்ப இதுதான் இந்த ஆக்சலேட்டின் கரைதிறனை விட சல்பேட்டின் கரைதிறன் பெருமளவில் குறையா அமில ஊடகத்தால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கான காரணம். ஆனாலும் வெண்ணமிலம் சேர்க்கப்படும் போது ஓரளவுக்கு என்ன செய்யும், கரையக்கூடியதாக இருக்கு. அப்ப இங்கே அமிலத்தின் தாக்கத்தை விட இதுல இருக்கிற அமிலத்தின் தாக்கம் குறைவாக இருக்கும். பெருமளவில் இங்கே அமிலத்தின் தாக்கம் செல்வாக்கு செலுத்தாது. ஆனா C2O4 2 அதிக அளவு செல்வாக்கு செலுத்துமே. இங்க சேர்க்கப்படுற ஒவ்வொரு H+ வாங்கி இது அங்காலம் மாறிக்கொண்டிருக்கும். ஆனா இங்க அதன் ஆற்றல் குறைவாக இருக்கு. ஒப்பிட்டாதான் முடியும். கிளை கொள்ளுங்க. எனவே PbSO4 கரைசலினுள் எனவே PbSO4 கரைசலினுள்
சேர்க்கப்படும் வெண்ணமிலத்தின் விளைவு. PbSO4 கரைசலினுள் சேர்க்கப்படும் வெண்ணமிலத்தின் விளைவு. PbSO4 கரைசலினுள் சேர்க்கப்படும் வெண்ணமிலத்தின் விளைவு. PbC2O4 இலும் PbC2O4 இலும் PbC2O4 இலும் PbC2O4 இலும் கணிசமான அளவு குறைவு. இது ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. இதுக்கு அமிலம் சேர்க்கைகள்ல அந்த அமிலத்தால் ஏற்படுத்தப்படுற விளைவை விட PbSO4க்கு அமிலம் சேர்க்கைக்கு அமிலத்தால் ஏற்படுற விளைவு வந்து குறைவாக இருக்கும் சொல்லியிருக்கு. கணிசமான அளவு குறைவு. கணிசமான அளவு குறைவு. அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. இதோட இந்த விஷயத்தை நாங்கள் இந்தியோட நிறைவு செய்தோம். அதாவது அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. அதாவது நீர் பகுப்பிற்கு உட்படாத நீர் பகுப்பிற்கு உட்படாத நீங்க படிச்சிருக்கீங்க வெண்ணமிலங்கள் அந்நியங்களுக்கு நீர் பகுப்பு இல்லைன்னு சொல்லி. நீர் பகுப்பிற்கு உட்படாத அயன்களை கொண்ட உப்புக்களின் கரைதிறன்கள் pH ஆல் பாதிக்கப்படுவதில்லை. pH ஆல் பாதிக்கப்படுவதில்லை. இதுதான் நீர்ப்பகுப்பு என்பது அந்த புரோத்தன் மீது கொண்டிருக்கிற நாட்டம் அல்லது ஹைட்ரோக்சைடு மீது கொண்டிருக்கிற நாட்டமாக இருக்கும். அதுல நாட்டம் இல்லாத ஒரு ஆளுக்கு அதை சேர்க்கிறதால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது. இங்க நாங்கள் C2O4 இருக்கிற நாட்டத்தோட SO4 நாட்டத்தை பார்க்க இதை விட இதுக்கு குறைவு. அப்ப நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், pH ஆல ஏற்படுற விளைவு இதோட ஒப்படைகளை குறைவுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுக்கு அங்கனே இருக்கு HSO4- என்ற ஒரு கன்வர்ஷன் இருக்கு. ஆனா Cl- Br- I- அதுகளுக்கு இல்லை. நான் NO3 எழுதிட்டு ஏன் அழிச்சினாங்க என்றால் NO3- இந்த உப்புகள் நீர்ல நன்றாக கரையும். அப்ப அதுக்கு அரிதில் கரையும் என்று எழுதி அதை எழுதுற பொருத்தப்பாடு இல்லை தானே. அதான் நான் இதை எழுதிட்டு அழிச்சிருக்கேன். உதாரணமா Cl- Br- I- என்று போட்டுக்கொள்ளும். சில நீர்ப்பகுப்பிற்கு உட்படாத அயன்களை கொண்ட உப்புகளின் கரைதிறன்கள் pH ஆல் பாதிக்கப்படுவதில்லை. சரிதானே? இதோட உங்களோட pH விளைய முடிஞ்சது. ஒரு கணக்கு கொண்டு இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நாங்கள் அதை செய்வோம். அங்கால பண்புரை வகுப்பு சம்பந்தமான விஷயம் இருக்கு. அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண சொல்லி சிலர் கேட்கிறோம். அடுத்த வகுப்பு நாங்கள் அதை கதைச்சிட்டாங்க. அதை பற்றி சரிதானே? ஓகே, அப்ப நான் இதோட நிறைவு செய்ய சொல்றேன். கொஞ்சம் ஆரம்பத்துல வந்து நின்ற மாதிரி கிடந்தது. சந்தோஷம். சரி, ஓகே.